நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாத வேலை என்ற நிகழ்விலே சந்திக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படும்படியாக இந்த வேளையிலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எங்களுடைய ஜாஸ்வா டிவி குடும்பம் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் இந்த வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக, ஆண்டவர் வேத வசனத்தை நமக்கு கற்றுத்தரும்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் ஐயா, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற அந்த மாலை வேலைக்கு ஆமை துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறப்பா. அந்த வேலையிலும் கூட கத்தாவே ஸ்தோத்திர இசப்பா, அந்த ஆசீர்வாத வேலையை கத்தாவே நீர் ஆசீர்வாதத்தனமாக ஜெபிக்கிறோம் ஐயா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தகப்பனே நீர் நடத்தணுமா ஜெபிக்கிறோம். பாடல் வேலைகள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தணுமா ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு இந்த நாளை ஆசீர்வதித்து தருவார். ஆறுதலின் தேவன், ஆறுதல் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த வேளையிலும் கூட ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய சமூகத்திலே தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமென், சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின்
வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். வாழ்க்கையிலே போராட்டங்கள் மத்தியில், நெருக்கங்கள் மத்தியில் இருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து பயப்படாதே பயப்படாதே என்று அநேக தரம் நம்முடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆறுதல் செய்கிறார். அதுதான் பெர்க்மான் ஐயா பாடியிருக்காங்க. அவருடைய சந்ததியில் தங்கியிருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. அதே போல் அவருடைய பலன் கொள்ளும் மனிதர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள் என்று சொல்லி பெர்க்மான் ஐயா பாடியிருக்காங்க. ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வுடையார் என்று சொல்லி இந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது. கண்ணீர் பாதையில் நடக்க வேண்டியதான் இருக்கும். ஆனால் கண்ணீர் பாதையை நமக்கு களிப்பாக மாற்றி தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த கண்ணீர் பாதையை நமக்கு களிப்பாக மாற்றி தருவார். எல்லா இடங்களிலும் வாழ்வதை விட ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு நாள் வாழ்வது நமக்கு போதும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாடலை ஆண்டவர் நமக்கு பெர்க்மான் ஐயா மூலமாக தந்திருக்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிகளை செலுத்தப் போகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே இந்த ஆறுதலின் வேலை என்ற இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரை இது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஜாஸ்வா டிவி நேயர்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு என்ன நெருக்கங்கள் பாடுகள் இருக்கிறதோ அத்தனையும் ஆண்டவரை நீர் மாற்றி கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மாற்றினீரே, வேதனைகளை மாற்றினீர், நெருக்கங்களை மாற்றினீர், கடன் பிரச்சனைகளை மாற்றினீர் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அவர்களுக்கும் அப்படிப்பட்ட நெருக்கங்களை நீர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறீர். நீர் மாற்றி கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா நெருக்கங்களும் மாறணும் ராஜா. எல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் ராஜா. அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணுமாறு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே குடும்பங்களை பாதுகாத்திருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய தொழில்களை ஆசீர்வதித்திருக்க உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்முடைய துதி பலிகளை அங்கீகரித்தார். இப்பொழுதும் கூட நாம் ஒரே ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வருகிற புதன்கிழமை முதல் ஆண்டுடைய சமூகத்திலே லெந்து காலங்கள் சிலுவை தியானம் என்று சொல்லி ஒரு 40 நாட்களுக்கு மேலாக ஆண்டுடைய சமூகத்தில் எல்லா தேசம் முழுவதும் இருக்கிற ஆலயங்களிலே திருச்சபைகளிலே ஆராதனைகள் நடக்கும். அந்த லெந்து காலங்களிலே அநேக மனிதர்கள், அதாவது அந்த நாட்கள் மட்டும் மற்ற எந்த தீய காரியங்களையும் ஈடுபட மாட்டாங்க, மற்ற நாட்களில் ஈடுபடுவாங்க. அப்படி இல்லாதபடி அந்த ஜனங்களை ஆண்டவர் அந்த லெந்து காலங்களில் ரட்சிக்கும்படியாக, ஆண்டவர் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த லெந்து காலங்களிலே இந்த சிலுவை தியான நாட்களிலே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா அந்த வேளையிலும் கூட ஆண்டவரை அப்பா அந்த சாம்பல் பதனை கூட உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா அந்த நாளை நீர் ஆசீர்வதிரணமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த உபவாச நாட்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய ஜெபங்களை ஆசீர்வதிக்கணும். அந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு மகனும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு பயந்து ஜீவிக்கும்படியாக, நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே மனதில் ஆண்டவர் பய பக்தியோடு ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் மாற்றணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆலயத்தில் கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த நாட்களில் இந்த உபவாச நாட்களை நீர் ஆசீர்வதிரணமா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த சாஸ்வா டிவிலும் கூட கர்த்தாவே அப்பா அந்த 44 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் மூலமா நீர் பேச போற தயவுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரை. வரக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிற, அவங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்தும், அவங்களை பாதுகாத்துக்கொள்ளும் எசப்பா உமது கரம்பில் நடத்தணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த உபவாச நாள் தேசம் முழுவதும் ஆண்டு நடக்கிற அந்த சாம்பல் போது ஆண்டவரே அந்த நாளை கூட நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமா ஜெபிக்கிற அப்பா. எல்லா ஆலயங்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த இடங்கள்லாம் ஆராதிக்கிறாங்களப்பா அந்த இடங்களை ஆவியானவர் நீர் ஆள்கை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த நாளை நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமா ஜெபிக்கிற ஏசப்பா. வெள்ளிக்கிழமை ஆண்டவரே அதேபோல் நடக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஜெப கூட்டத்தை நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமா ஜெபிக்கிற ஏசப்பா. உமது நாம் மகிமைப்படும்படியாக அதிசய அற்புதம் காணும்படியாக ஆண்டவரே இந்த 2 நாட்களை நீர் அதிசயமா நடத்த போறக்காண்டி துதிக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்தி நடத்த போறதை உட்கார்ந்து துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதா, ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த 40 நாட்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய அந்த ஜெபங்களிலே ஆண்டவர் ஜனங்களை அவருக்குள் நிலைநிறுத்த ஆண்டவர் கிருபை செய்வார்.
நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆண்டவரை நோக்கி நாம் நன்றி பலிகளை ஏறெடுத்து கொண்டிருந்தாலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். இப்பொழுதும் கூட நாம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 51வது அதிகாரத்தின் முன்பாகம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். நம்முடைய தேவன் ஆறுதல் செய்கிற தேவன். திக்கற்றவர்கள், விதவைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆறுதல் செய்கிறார். ஒருவேளை நெருக்கடிகள் இருக்கலாம், கடன் பிரச்சனை நெருக்கடி இருக்கலாம், இப்போ போராட்டம், வியாதி போராட்டத்தில் நெருக்கடிகள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு ஆறுதல் கொடுத்து நம்மை ஆற்றி தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். அதைத்தான் அதுக்கு அடுத்த 51:12 சொல்கிறது. 51வது அதிகாரம் 12வது வசனத்திலே முன்பாக சொல்கிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை மனுஷனும் ஆறுதல் சொல்லலாம். ஆனால் அந்த ஆறுதலை விட, மனிதனுடைய ஆறுதலை விட தேவனுடைய ஆறுதல் நமக்கு எதிர்காலத்தை வளமாக்கும். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். ஆபகுக்கு எழுதிய புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்திற்கு தரிசனம், உங்களை குறித்தோ என்னை குறித்தோ ஒரு தரிசனத்தை கடவுள் வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் வருகிற வரை நாம் காத்திருக்க வேண்டும். அதுவரை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதே போல் இன்னொரு வசனம் சொல்கிறது, 51:14வது வசனம் எப்படி சொல்லுது, ஏசாயா 51:14, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சிறை போன்ற வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே சிறை போன்ற அந்த அனுபவங்கள் இருக்கிறதா?
அந்த அனுபவங்களிலே உங்களை விடுவிப்பதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அவன் சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவிடுவதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆறுதலுக்காக மக்கள் எங்கெல்லாமோ செல்கிறார்கள். தங்களுக்கு ஆறுதல் வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை மனுஷன் செய்து பார்க்கிறான். ஆனால் ஆறுதல் கிடைக்கிறதா என்றால் அதில் சீரோதான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆறுதலுக்காக நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய இருதயத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு நம் பக்கத்தில் இருந்து நம்முடைய பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி. அவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா 51:3 சொல்லப்பட்டிருக்கிறது போல, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் என்ற அந்த வசனத்தின்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஐயோ, என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் எதிர்மாறாக இருக்கிறதே, என் வாழ்க்கை பாழாய் போய்விட்டதே, எனக்கு ஆறுதலே இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம். இன்றைக்கு அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி அமைப்பார். உங்களுடைய வனாந்தரமான வாழ்க்கை, அதாவது ஒன்றுமே இல்லை என்ற வெறுமையான வாழ்க்கையை ஏதோ தோட்ட வாழ்க்கை போல ஆண்டவர் செழிப்பாகுவார். அவாந்தர வழியான வாழ்க்கை, அதாவது எந்த வழியுமே இல்லை, வாழ்வதற்கு இனி வழிவே இல்லை என்று சொல்லி இருக்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் கர்த்தரின் தோட்டத்தைப் போல ஆண்டவர் மாற்றுவார். அவர் நமக்கு ஆறுதல் தரும் பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதி சத்தமும் நம் வீட்டில் எப்பொழுதும் கேட்க வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே நான் தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் நம்மை
பாதுகாக்கிற தெய்வம், ஆறுதல் செய்கிற தெய்வம். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட உங்கள் மத்தியிலே நாளை புதன்கிழமை, சாம்பல் புதன்கிழமை, நாளை காலை 7 மணிக்கு நம்முடைய ஜாஸ்வா டிவியிலே சிலுவை தியானங்கள் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் தேவ வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். காலை 7 மணிக்கும் மாலை 6 மணிக்கு அதனுடைய மறு ஒலிபரப்பு நடைபெறும். இது 44 நாட்கள் நம்முடைய டிவியில் ஒலிபரப்பப்படும். இதை பார்த்து இதில் நீங்களும் இணைந்து ஜெபம் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நாளை காலை 7 மணிக்கும் மாலை அதனுடைய மறு ஒலிபரப்பு நடைபெறும். 44 ஊழியர்கள் அதிலே பங்கெடுக்கிறார்கள். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியர்கள் சரியான நேரத்துக்கு வரும்படியாக, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த வார்த்தைகள் மூலம் ஜனங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வேளையை, இந்த ஆசீர்வாத வேளையை ஜெபம் செய்து நாம் நிறைவு செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் ஜாஸ்வா டிவி நேர்களோடு சில நிமிடங்கள் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை சொல்வதற்கும் உம்முடைய பாடலை பாடுவதற்கும் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை மகிமையான தேவன் நீர் ராஜா. ஆண்டவரே, சற்றும் தகுதி இல்லாத என்னை எங்களை கூட ஆண்டவரே இந்த இடத்துல நிலை நிறுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ நீதிமான்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே அடிமையாகி எனக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லப்பட்டது போல, உடைய தேவ வார்த்தை அருளப்பட்டது போல ஆறுதல் செய்கிற தேவனாக நீர் இருக்கணுமாறு ஜெபிக்கிறோம். அவருடைய துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மாற்றி கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை, புகழ் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே சோஸ்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.